ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சங்கீதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் சொரக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் குண்டு சொரக்காய் தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா தோல் சீவி வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் கடுகு, சீரகம் அது பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அது நல்லா வதங்கினதும் ஒரு 2 தக்காளி மீடியம் சைஸு. இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, அதை நான் தட்டி சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சொரக்காவை சேர்த்துப்போம். இது நல்லா ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிக்கோங்க ஆயில்லையே. அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன், அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு. நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஃபுல்லாக மசாலாலாம் ஃபுல்லாக பிளெண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டைமில் உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இது சைடில் இதுக்கு மெயின் டேஸ்ட் கொடுக்குற மெயின் இன்க்ரீடியன்ட் வேர்க்கடலை. இதை நல்லா வறுத்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு தோல் எடுத்து மிக்ஸி ஜாரில் ஒரு கப் எடுத்திருக்கேன் நான். இந்த குழம்புக்கு ஒரு கப்பு வேர்க்கடலை எடுத்துகிட்டு 2 பல்லு பூண்டு, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து குறப்பாக அரைச்சிக்கோங்க. இந்த டெக்ஸ்சர் இருந்தால் போதும். அரைச்சிட்டு இந்த சொரக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த பவுடரை சேர்த்துக்கலாம். இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வேர்க்கடலையை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 கொதி வரட்டும். 2 கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொரக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நிஜமாக டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.